அவரு ஏன் தனியா இருக்காரு? ஃபேமிலி எங்க போயிட்டாங்க? அவங்களுடைய தனியா மகன், மகள்லாம் இல்லப்பா. எங்க இருக்காங்க? ஐயோ! இதெல்லாம் கேட்டுங்க. ஆ. பாரம் என்பது சின்ன வயசுலேருந்து யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாதுன்னு நெனச்சுவேன். அடுத்தவங்களுக்காக வாழற ஆள் நானு. இப்போ நான் என் மனைவி மக்களோட இங்க இருக்கிறேன். இப்போ நீங்க வரீங்க. அவங்களுக்கு அது பிடிக்காது. எங்க வீட்ல ஃபர்ஸ்ட்ல என்ன கல்யாணம் பண்ணும்போதே ஒரே ஒரு விஷயம். என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க சொன்னது, அத அவமானப்படுத்த நெனைக்க வேணாம். எனக்கு குலதெய்வம் மாரி இந்த சினிமா. சினிமா தாய் தான் என்ன வந்து இன்னைக்கு வளர்த்து, இன்னைக்கு ஆளாக்கி என் பெரிய குடும்பத்த காப்பாத்திருக்கு. ஆனா அப்படியே ஆப்போசிட்டு இன்னொருத்தரோட நிலைமை வேற மாரி இருக்கும். மனநிலை வேற மாரி இருக்கும். என் ஒய்ஃபுடைய மனநிலை எப்படின்னா, சினிமாவினால ஆகாது. இத்தனைக்கும் அவங்களோட அண்ணன் பார்த்தீங்கன்னா, திரு ராதாரவி அவர்களுடைய பர்சனல் பிஏ. அவரும் சினிமால இருக்காரு. இந்த கல்யாணத்துக்கு ரொம்ப முட்டுக்கட்டையா இருந்த ஒரு விஷயத்தெல்லாம் தளர்த்து ராதாரவி தான் சொல்லி, "சினிமாக்காரனா வெறுக்காதம்மா. அவரும் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி இவங்களோட பொறந்தவர் தான். நீ நேர்ல அங்க படத்துல பார்த்தது வேற. அவர நேரா பாருன்னத நான் நார்மலா இருக்கிற வீடியோ எனக்கு தெரியாம யாரோ எடுத்து காட்டியிருக்காங்க. ஓஹோ! சினிமால இருக்க மாரி இருக்க மாட்டா. இவரு சாதாரணமா ஜாலியா சிரிச்சு கிரிச்சு பேசி அதுக்கப்புறம் தான் கல்யாணம் நடந்தது. எனினும் கல்யாணம் பண்ற நேரத்துல அவங்க ஃபர்ஸ்ட்டு என்ன கல்யாணத்துக்கு ஒத்துக்கும்போது ஒரே ஒரு விஷயம். தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு சில விஷயங்கள வெளிய வைக்கணும். ஒரு சில விஷயங்கள உள்ள வைக்கணும். நான் உங்க சினிமா என்ற ஒரு விஷயம். அத வந்து கதவுக்கு வெளியே வச்சிருங்க. அது தெளிவா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா, அவங்க அது யாரா இருந்தாலும் பாதனைன்றது நம்மளுக்கு உதவுறது தான். இருந்தாலும் பாதனைய உள்ள கொண்டு வரது வழக்கம் இல்ல. அது எந்த காலத்துல இருக்குமோன்னு எனக்கு தெரியாது. அப்படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வேண்டாம். ஏன்னா, இத்தன வருஷத்துல நானும் என் ஒய்ஃபும் படம் பார்த்தது அநேகமா 2 படம் தான். கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகுது. 2 படம் தான் ஒண்ணா பார்த்தோம். அதில உள்ளத்தை எளிதான்னு ஒரு படம். அதுவும் பாதி படம் தான். அப்புறம் இன்னொரு படம் என்ன படம் பார்த்தேன்னு ஞாபகம் இல்ல. அப்ப பார்த்துங்க. 2 படம் தான் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி சினிமாவுக்கும் அவளுக்கும் செட் ஆகாது. இப்ப என் பையன் இருக்கான். அவன் வேலை இல்லனாலும் சும்மா இருப்பேன் தவிர, சினிமா பக்கம் வர மாட்டேன்னுவான். அவங்களோட இது, "டேய் அப்பாவோட போதும்டா இந்த சினிமா." ஏன்னா அவங்க அப்பாவ பத்தி அவரே சொல்லியிருக்காரு. ஸோ இவரும் சினிமால போறாரு. சினிமா நிலையான ஒண்ணு கிடையாது. இன்னைக்கு தூக்கம், கீழ இறக்கம். அதே மாரி அதில வந்து போன கெட்ட பழக்கங்கள் நெறைய வரும். ஏன்னா, உலகத்திலே சிறந்த மகா அங்காடி எதுனா சினிமா தான். நீ எதை கேட்டாலும் கிடைக்கும் ஒரே இடம். இந்த பப்ளிசிட்டிலாம் வருதுல்ல, உங்களுக்கு கேட்ட அனைத்து கிடைக்கும் ஒரே இடம் அப்படின்னு சொல்லுவா பப்ளிசிட்டி. அந்த மாரி சினிமா தாங்க. நல்லது, கெட்டது, இருக்குது, இல்லாதது எல்லாம் அங்க தாங்க. அதையும் தாண்டி ஒருத்தன் ஒழுக்கமா இருந்து வெளிய வரான்னா, உண்மையிலே அது ஒரு பெரிய விஷயம். ஸோ, நம்ம அது ஒழுக்கமா இருந்து இருக்கனால தான் சில விஷயங்கள் ஏத்தம் இறக்கம். இப்போ நீ உனக்கு ஒரு பொருள் வாங்குறோன்னா, செலவுனா அது ஒன் வே போயிட்டு இருக்கு. உறவு என்பது செலவு என்பது உறவு செலவு என்பது மீண்டும் அது உன்னை வந்து அந்த முறையில கூப்பிடும். நான் சொல்றது புரியுதுங்களா? நம்மள சுத்தி அந்த இதுகள் நல்லது இருக்கட்டும், சோகம் எல்லாம் கலந்துரும். அதனால தான் இந்த சொந்த பந்தங்கள் நம்ம இப்போ இந்த பேப்பர் விஷயம் நீங்க இந்த இஷ்யூ சொன்னதுக்கு நான் அத சொல்றேன். என் குடும்பம் வந்து இப்போ நான் இங்க வரேன்னா வருவாங்க, வந்துருவாங்க. இப்போ சினிமாக்காரங்க 4 பேர் வருவாங்க. என்ன பார்த்து சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்கிறது அவங்களால முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பேரலிஸ்ல படுத்திருந்தேன். அதுக்கப்புறம் இதில படுத்தேன். இப்போ எழுந்து உட்காருறேன். நல்லா கேட்டுங்க. எனக்கு ஆப்ரேஷன் பண்ண உடனே பேரலைஸ் ஆயிடுச்சு. யாருக்கும் சொல்ல, பப்ளிசிட்டி பண்ணல. அதுக்கப்புறம் நான் வந்து யோகா நல்லா பண்ணுவேன். கலரி எனக்கு தெரியும். நான் அத வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அத வந்து கை, கால்லாம் அசைச்சு இப்போ இன்னைக்கு கால்லாம் நல்லா இப்படி தூக்குறேன்னா, அதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளுடைய இதுதான்.